Hi friends, welcome to our channel Homemakers Home. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாஸ்மின் நாட், அதாவது மல்லிகைப்பூ முடிச்சு எப்படி போடலான்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இதுக்கு 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக பிங்க்கும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு எப்படி போடணும்னு ஈஸியாக புரியும் பிகினர்ஸ்க்கு. 2 ஒயரையும் இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் சைடு, பின்னாடி இருக்கிறது பேக் சைடு. அந்த பேக் சைடு ஒயர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த ஜாஸ்மின் நாட் போடும்போது பேக் சைடு ஒயர் வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். அப்போ தான் நாட் கரெக்டாக வரும். பாருங்கள், லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் ஒயர் வந்து ரைட் சைடும், பேக் ஒயர் வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு, இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபோல்ட் பண்ண ஒயரை ரைட் சைடு இருக்கிறதுக்குள்ளே நான் ஒரு லூப் மாதிரி விட்டு க்ரியேட் பண்ணி நல்லா பிடிச்சிக்கிற சென்டரில் நம்மளோட பெருவிரலை நல்லா பிடிச்சிக்கோங்க அமர்த்தி. இப்போது 2 லெஃப்ட் சைடு தான் இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் விட்டுறோம். விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா பிடிச்சிக்கணும் கையில் ப்ரெஸ் பண்ணி. அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை, இந்த ஒயிட் கலர் ஒயரை ஏற்கனவே விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை அடியில் விட்டுட்டு இது மேலே இருக்கிற மாதிரி உள்ளே விடுங்க. லூப்புக்குள்ளே 2 லூப்லேயும் விடணும், 2 ஃபோல்டுக்குள்ளேயும் விடணும். இவ்வளோதான். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடியில் இழுத்து டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜாஸ்மின் நாட் கிடச்சிரும். அடியில் இருக்கிற ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக பொசிஷன் மாறாமல் ஜாஸ்மின் நாட் வந்துடும். எல்லா ஒயரையும் கண்ணா பின்னான்னு இழுக்கக்கூடாது. ஈவனாக மடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து மாறிடும். ஸோ அதனால தான் அடியிலிருந்து இழுத்தோன்னா உங்களுக்கு அந்த ப்ளேஸ் மாறாமல் 4 பீஸும் ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஈஸியாக ஜாஸ்மின் நாட் போட்டாச்சு. இதுதான் வந்து மல்லிகைப்பூ முடிச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம பேஸ்கெட் போடும்போது கூட இன்னும் அழகாக இருக்கும். இந்த நாட் யூஸ் பண்ணி எப்படி பேஸ்கெட் போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட் நாட் வந்து ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். கூடையும் சீக்கிரமாக போட்டுடலாம். அதுக்கு நான் இப்போது 4 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபிங்கரில் நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. 2 ஒயர் வச்சுட்டு 3rd ஒயர் எடுத்து இந்த 2 ஒயருக்குள்ளேயும் விட்டுட்டு அதையும் கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. இடையில கேப் இருக்கணும். இது இந்த ஃபஸ்ட் ஒயரை இப்போ மேலே கொண்டு வர போகிறோம், அதனால் கேப்போட விட்டு தான் பிடிக்கணும். இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஒயரோட பேக் சைடையும் பக்கத்தில் இப்படி மடித்து வச்சுக்கணும். அதாவது 4 லைனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 3rd ஒயரோட பேக் சைடை 2 லூப்புக்குள்ளேயும் விடணும். இந்த 2 லூப்புக்குள்ளே விடும்போது ஏற்கனவே மடித்து விட்ட ஒயர் பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா இழுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், மேலே நம்ம மடித்து விட்ட அந்த 2 ஒயரையும் கீழே ஃபோல்ட் பண்ணி திருப்பி பிடிச்சிக்கணும். பெருவிரலில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு ஒயர் இருக்குங்களா, 4th ஒயரு, அதை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு அதையும் பிடிச்சிக்கோங்க. அதாவது இது நம்ம செப்பரேட்டாக இதை வந்து ஒயரை யூஸ் பண்ணி இப்போ நான் போடுறதுங்காட்டி உங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கூட போடும்போது ஈஸியாக இருக்கும், நழுவாது. இப்போ அந்த பின்னாடி மடக்கி விட்ட ஒயரை மேலே தூக்கி விட்டுருங்க. 4th ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே தூக்கி விட்டுருங்க. இப்போது ஒன்று உள்ளே, ஒன்று வெளியில், ஒன்று உள்ளே, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பாய் பின்னுறது மாதிரி தான். இப்போ 4th ஒயரோட பேக் சைடை
2 லூப்குள்ளே விடணும். இப்போவும் வந்து அந்த மேலே விட்டுருக்கிற ஒயர் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் வச்சு இந்த ஒயரை உள்ளே விடணும். இப்போ அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் வந்து டைட் பண்ணோன்னா பிஸ்கட் நாட் கிடச்சிடும். இது தனித்தனி ஒயராக வச்சு இப்போ ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறதங்காட்டி கையில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் கூட போடும்போது ஸ்டிஃபாக நிற்கும். அப்போ வந்து ஈஸியாக நழுவாது. பாருங்கள், ஒரு ஒயர் உள்ள ஒரு ஒயர் வெளியில் இந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக வரணும். நீங்கள் முடிச்சுட்டு பாருங்கள். தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வியூ வந்து உங்களுக்கு மேலே கீழே கரெக்டாக வரலைன்னா நீங்கள் போட்ட நாட் தப்புன்னு அர்த்தம். திருப்பி ட்ரை பண்ணுங்கள். இப்போது எல்லா ஒயரையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது எல்லா நாட்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். எது வந்து எச்சு கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு அங்கே மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது நம்ம நார்மல் நாட்லேயும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். இல்லை ஜாஸ்மின் நாட் எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நாட் யூஸ் பண்ணி எப்படி கூட போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதே கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் யூஸ் பண்ணி கூட போடுங்க. பிஸ்கட் நாட் வந்து கூட ஈஸியாக போட்டுடலாம். அதாவது நாட் பெருசாக இருக்கிறதுங்காட்டி சீக்கிரமாக வந்து கூட வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இதில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். இப்போ எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 கலர் ஒயர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டு, பிங்க்கு, வயலட்டு எடுத்திருக்கேன். 3 ஒயரையும் ஈவனாக இருக்கிறது மாதிரி மடித்து நான் வச்சுருக்கேன். இப்போது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் ஒயர் எப்போவுமே. அதாவது பேக் சைடு வந்து கீழே இருக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஈவனாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்குள்ளே இந்த செகண்ட் ஒயரை இப்படி கிராஸாக வச்சு நீங்கள் விரலை பிடிச்சிக்கோங்க. உள்ளே விட்டு பெருவிரலை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் ஒயர் எடுத்து இந்த 2 லூப்குள்ளேயும் விட்டுட்டு அதையும் வந்து பெருவிரலில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ கீழே வந்து நம்மளுக்கு 3 ஒயர் இருக்கும். 3 ஒயரோட பேக் சைடு யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரோட பேக் சைடு ஒயர் எடுத்து மேலே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதையும் விரலில் பிடிச்சிக்கோங்க. இப்போ செகண்ட் ஒயரோட பேக் சைடு எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடுறோம். அதாவது செகண்ட் ஒயரோட லூப்புக்குள்ளே விடுறோம். இப்போ தேர்ட் ஒயரோட பேக் சைடு எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு போடணும். இப்போ போடும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட் லூப்பு அந்த ஒயர் பேக் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 ஒயருக்குள்ளேயும் விட்டுட்டு டைட் பண்ணால் உங்களுக்கு ஆம்லா நாட் கிடச்சிரும். ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஆம்லா நாட் ஈஸியாக போட்டாச்சு. நீங்களும் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இதை யூஸ் பண்ணி நான் கூட போடுற வீடியோ பார்த்து நீங்கள் பேஸ்கெட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் மினி பேஸ்கெட் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.